லாஸ்ட் கிளாஸ்ல டெஸ்கார்ட் மெத்தட் பார்த்தோம். டெஸ்கார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஹார்னஸ் மெத்தட் எதுக்காகனா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த ரியல் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்ராக்சிமேட் வேல்யூ இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த ரியல் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் ஹார்னஸ் மெத்தட் யூஸ் பண்றோம். ஓகே, இட் இஸ் அ நியூமெரிக்கல் மெத்தட் பேஸ்ட் ஆன் சிந்தட்டிக் டிவிஷன். ஸோ இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். when to use ஹார்னஸ் மெத்தட். ஸோ ஹார்னஸ் மெத்தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா when equation has one real root between two integers. ஒரு ரியல் ரூட் ரெண்டு இன்டிஜருக்கு இடையில நமக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஹார்னஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரெண்டு இன்டிஜருக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா இது வந்து டெசிமல் அப்ராக்சிமேஷன்ல தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டெசிமல் அப்ராக்சிமேஷன்ல ஒரு ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹார்னஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அண்ட் வென் எக்ஸாக்ட் ரூட்ஸ் கேனாட் பி ஃபவுண்ட் ஈஸிலி. எக்ஸாக்ட் ரூட்டை வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இந்த அப்ராக்சிமேட் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஹார்னர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுல ஒரு சின்ன கீ ஐடியா கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்றது ஆப்போசிட் சைன்ஸா இருந்ததுன்னா தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் ரியல் ரூட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியரா புரியும். ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹார்னர் மெத்தடும் இப்போ நம்ம சொல்லும் போது புரியாது, பட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். எஃப் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் பி எடுத்துக்கிறோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது லெஸ் தென் 0 வந்தது. லெஸ் தென் 0 தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். x ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஹெச்ன்ற சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். சிந்தட்டிக் மெத்தட்ல சால்வ் பண்றோம். ஸோ இதுதான் அதோட ஸ்டெப்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் அன் அப்ராக்சிமேட் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x. இந்த மாதிரி அப்ராக்சிமேட் ரூட் கேட்டாலே நம்ம ஹார்னஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதுல வந்து எஃப் ஆஃப் 1 போட்டு பார்க்கணும். இதுல வந்து எல்லாமே நம்ம தான் போட்டு பார்க்குறோம். எஃப் ஆஃப் 1 பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ல வேல்யூ கிடைச்சிருக்கும். போட்டு பாருங்க என்ன வரும். இங்க -1 வந்திருக்கும், இங்க -2 -5. ஸோ ஆன்சர் இஸ் நெகட்டிவ்ல வருது. எஃப் ஆஃப் 2க்கும் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வருது. எஃப் ஆஃப் 3க்கு பாசிட்டிவ்ல வருது. நம்ம ஹார்னஸ் மெத்தடோட ஸ்டெப்ஸ்ல என்ன பார்த்தோம், ரெண்டு சைன் சேஞ்ச் ஆகும்போது தான் இடையில என்ன ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் 1க்கு நெகட்டிவ் தான், எஃப் ஆஃப் 2வும் நெகட்டிவ் தான். அப்படின்னா இந்த எஃப் 1க்கும் 2க்கும் நடுவில் ரூட்ஸ் இல்லை. எஃப் ஆஃப் 2 -1, எஃப் ஆஃப் 3 16. நெகட்டிவ் பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகும்போது இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் ரூட்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அது என்ன வேல்யூன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 2.1 எடுத்து பார்க்கணும். 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னா 2.1 எடுக்கணும், 2.2 எடுக்கணும், 2.3 எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். நமக்கு வந்து எக்ஸாம்ல ஈஸி தான், ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு சொல்றேன். ஸோ 2வும் 3க்கும் நடுவில் ரூட்ஸ் இருக்கு. இப்போ 2.1 எடுத்துக்கிறேன். 2.1 தான் ரூட்டான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 2.1 ரூட்டான்னு பாக்குறது தான் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட். நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க 1 போடுவோம், இங்க 0 போட்டுட்டு 1ம் 0 ஆட் பண்ணா 1. இப்போ 1 2.1 சார் 2.1 தான். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 2.1. இப்போ 2.1 2.1 மல்டிப்ளை பண்ணா 4.41. அதுல -2 பண்ணீங்கன்னா 2.41 கிடைக்கும். இப்போ 2.41 இதையும் மல்டிப்ளை பண்ணா 5.061. இப்போ இதுல இருந்து -5 பண்ணும்போது 0. இதான் இந்த ஆன்சர். இது இப்படி இந்த டிவிஷன்லயும் பண்ணலாம். அல்லது ஜஸ்ட் நம்மளோட இதுல வந்து எஃப் ஆஃப் 2.1 சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் நீங்க பார்க்கும்போது என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த 0.061 வருதா. இது எஃப் ஆஃப் 2.11 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் அப்படின்னா இந்த ரூட் வந்து இதுதான் 2.1 அப்படின்றதுதான் ஒரு அப்ராக்சிமேட் ரூட் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்ராக்சிமேட் ரூட் ஆஃப் x கியூப் மைனஸ் எக்ஸ். ஸோ நம்ம மொதல் எக்ஸாம்பிளே பார்த்துட்டு இருந்தா புரியாது. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். ஸோ அப்ராக்சிமேட் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஜஸ்ட் எஃப் ஆஃப் 1 போட்டு பார்க்குறோம், -1 வருது. எஃப் ஆஃப் 2 போட்டு பார்க்கும்போது என்ன வருது, +5 வருது. ஸோ இங்கே சைன் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், 1க்கும் 2க்கும் நடுவில் தான் ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது என்ன ரூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குன்னா நம்ம என்னெல்லாம் போட்டு பார்க்கலாம். 1.1க்கும் 2க்கும் நடுவில் இருந்தா 1.1 போட்டு பார்க்கலாம், 1.2 போட்டு பார்க்கலாம், இப்படி 1.9 வரைக்கும் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நடுவுல உள்ள நம்பர்ஸ் போட்டு பார்க்கணும். 1.11 போட்டு பார்க்கணும். ஸோ அப்படி வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1.1 போட்டு பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். 1.2க்கும் நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். 1.3 போட்டாதான் என்ன வருது, அப்பவும் நெகட்டிவ்ல வருது. பட் 1.4 போட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்துடும். ஸோ 1.3 தான் என்னது நம்ம சூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ. 1.4 போடும்போது நமக்கு என்ன வந்துடும், 1.4 போடும்போது
உங்களுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வந்துடும். ஸோ வேல்யூ ஆன்சர் எதுக்குள்ள வருது 1.3க்கும் 1.4க்கும் நடுவில் தான் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரூட். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் எந்த ஆன்சர் வருது நம்ம எப்படி பார்க்கலாம்னா 1.31 போட்டு பார்க்கணும், 1.32 போட்டு பார்க்கணும், இப்படி போட்டு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா 1.32க்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வருது, 33க்கு பாசிட்டிவ்ல வருது. ஸோ ரூட் வந்து 1.32க்கும் 33க்கும் நடுவில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் ஆன்சர். நமக்கு வந்து எக்ஸாம்ல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த வேல்யூஸ் இருக்கும் 1.32 1.33 இருக்கும். அதுல அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே எப்போ சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கேயும் அதே தான் 1 போட்டு பார்க்குறோம், 2 போட்டு பார்க்குறோம். அப்போ மைனஸ்ல வருது, இங்க பிளஸ்ல வரதுனால ரூட் 1க்கும் 2க்கும் நடுவில் தான் இருக்கும். ரூட் எதுக்கும் நடுவில் இருக்கு, 1க்கும் 2க்கும் பிட்வீன்ல தான் ரூட் இருக்கு. இப்போ இதுல என்ன ரூட் வருது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம், 1.11 போட்டு பார்ப்போம், 1.22 போட்டு பார்ப்போம், 1.3 போட்டு பார்ப்போம், 1.4 அப்படியே போட்டு பார்ப்போம் இல்லையா. பார்க்கும்போது நமக்கு 1.2க்கு நெகட்டிவ் ஆன்சர் வருது அண்ட் 1.3க்கு வந்து பாசிட்டிவ்ல வருது. ஸோ ரூட் வந்து 1.2க்கும் 1.3க்கும் நடுவில் தான் இருக்க போகுது, 1.3க்கும். இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆன்சர் வருதுன்னு பாக்குறதுக்கு 1.21 போட்டு பார்க்கணும், 1.22 போட்டு பார்க்கணும். இப்படி போட்டு பார்க்கும்போது 1.21க்கு பாசிட்டிவ் ரூட்ஸ் வரும், 1.22க்கு நெகட்டிவ் ரூட் வரும். அதனால 1.21 தான் ஆன்சர்னு கொடுத்துடலாம். இதே தான் நம்ம அப்படி எல்லாத்துக்கும் பண்ண போறோம். இங்கேயும் அதே தான், 1 போடும்போது பாசிட்டிவ் வரும், 2 போடும்போது நெகட்டிவ் வரும். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் ரூட் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இடையில எந்த ரூட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.8க்கும் 1.9க்கும் இடையில சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ 1.8 தான் ரூட்டு, 1.8 தான் ரூட்டு. பட் 1.8க்கும் 1.9க்கும் நடுவில் போடும்போது தானே சைன் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் மிட்வீன்ல தான் ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்னொன்னா போட்டு பார்க்கணும், 8.11 1.82 அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது 1.88ல கரெக்ட் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஸோ இதே தான் சேம். இப்போ நீங்க 6th எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் இஸ் நாட் எக்ஸாம்பிள், இது ஒரு கொஸ்டின். ஹானஸ் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்ராக்சிமேட் ரியல் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் நம்ம ஹானஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பட் அதே இது டெஸ்கார்ட் மெத்தட் வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே சிம்பிள் தான். அதே மாதிரி தான் 7th எக்ஸாம்பிள். இப்போ 8th எக்ஸாம்பிள், இஃப் ரிமைண்டர்ஸ் பிகம் 0 இன் ஹானஸ் மெத்தட் தென் assumed value is exact value. நமக்கு இப்போ வந்து மைனஸ் 0.032 பிளஸ் 0.031 அப்படின்னு தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து கரெக்டா 0ல வந்து நிக்குது, f(னு ஒரு வேல்யூ போடும்போது f(2) போட்டு பார்க்கும்போது கரெக்டா 0ல வந்து நிக்குது அப்படின்னா அந்த assumed value தான் எக்ஸாக்ட் வேல்யூ. கரெக்டா 0ல வந்து நின்னா அது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். 10th எக்ஸாம்பிள் பாருங்க. how many decimal places can Horner's method give? any required accuracy? நமக்கு தேவைப்படுறது பொறுத்தான். இப்போ ஒரு டிஜிட்டோட போதுன்னா 1.8ஓட நீ படிக்கலாம், அல்லது 1.88 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற அக்யூரசியை பொறுத்து நம்ம ஹானஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ரூட்ஸோட டெசிமலை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட் இன் ஹானஸ் மெத்தட், அதுக்கு என்ன கண்டிஷன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட்ஸை வந்து எந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், சேஞ்ச் ஆஃப் சைன் சேஞ்ச் ஆகிறத வச்சு தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இதுதான் ஹானஸ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹார்டன்ஸ் மெத்தட் பார்க்கலாம். தேங்க்யூ.